ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஜாதி மல்லிப்பூ வச்சு ஃப்ளவர் பன் மாதிரி கோர்த்தெடுக்க போகிறோம். அதுக்காக ஜாதி மல்லிப்பூ வந்து ரொம்ப அதிகமாக தேவையில்லை, நம்ம கையளவு எடுத்துக்கிட்டோமா போதும், கம்மியாக இருந்தால் கூட போதும். ஊசி பாருங்கள், கோர்க்கறதுக்கு சின்ன சைஸ் ஊசியாக எடுத்துக்காங்க. நூலும் அதே மாதிரி சின்ன சைஸ் நூலாக போட்டுக்காங்க. லென்த்து வந்து கம்மியான அளவே போட்டுக்காங்க, ரொம்ப நீளமாக தேவைப்படாது, கம்மியாக இருந்தாவே போதும். ஜாதி மல்லிப்பூ பாருங்கள், ஒவ்வொரு பூவும் அந்த மாதிரி சென்டருக்கும் கொஞ்சம் பூவோட பக்கமாகவே கோர்த்து எடுத்துக்கலாம். காம்பு வந்து ஜாதி மல்லிப்பூங்கிறதுனால ரொம்ப நீளமாக இருக்கும், அதனால் காம்பு வந்து நல்லா எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பூவோட பக்கமாகவே இந்த மாதிரி ஒரு சைடுக்கு பாருங்கள் நல்லா நெருக்கமாகவே 4 பூ, ஒரு லைனுக்கு 4 பூ கோர்த்துக்கங்க. 3 பூ கோர்த்துமா ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி நல்லா நம்மளுக்கு பன் மாதிரி கிடைக்காது. அதனால் 4 பூ 5 பூ லைனாக வர மாதிரி கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரே சைடாகவே கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரே சைடாகவே கோர்த்துக்கலாம் பாருங்கள். 4 பூ கோர்த்துட்டு மறுபடியும் அதுக்கு மேலே 4 பூ, அதுக்கு மேலே 4 பூ, இந்த மாதிரி நல்லா நெருக்கமாகவே கோர்த்துக்கலாம் பாருங்கள். நான் கோர்க்குற மெத்தட்லேயே கோர்த்துக்கங்க. ஊசி வந்து சின்ன ஊசியாகவே எடுத்துக்கோங்க. நூலும் வந்து டைலரிங் நூல் போடாமல் டைலரிங் நூலில் போட்டு நம்ம கோர்க்கும் போது பூ வந்து ரவுண்டாக கிடைக்காது. நம்ம நூலில் நகர்த்தி விடும்போது திருப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சின்ன நூலாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பூ கட்டுற நூல்லையே கொஞ்சம் சின்ன நூலாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உள்ளன் நூல் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பூ 5 பூ ஒரு லைனுக்கு கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். நூலோட கடைசி பக்கமாக முடி எதுவும் போட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்து நகர்த்திக்கங்க. இந்த சைடும் கொஞ்சம் நூல் இருக்கணும், நம்ம கோர்த்த பின்னாடியும் கொஞ்சம் நூல் இருக்கணும். அப்போ தான் 2 சைடும் சேர்த்து நம்ம முடி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு செட்டு கோர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தடுத்து ஸ்பீடாக கோர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோர்த்தது ஒரு சைடுக்கு ஒரு பக்கத்துக்கு 4 பூ தான் கோர்த்துருக்கிறேன் பாருங்கள். நல்லா நெருக்கமாக 4 பூவாக கோர்த்துக்கிட்டே லைனாக கோர்த்துக்கிட்டே வரேன் பாருங்கள். ஜாதி மல்லிப்பூ நல்லா பெரிய பூவாக இருக்குது, அதே சமயம் விரியும் போது நம்மளுக்கு கேப் இல்லாமல் இருக்கும். அதனால தான் வந்து ஜாதி மல்லிப்பூ 4 பூவை எடுத்துக்கிட்டேன். இதே நீங்கள் முல்லைப்பூ எடுத்துக்கிறீங்கன்னா 7 பூ 8 பூ கூட ஒரு லைனுக்கு வர மாதிரி இருக்கும். அது வந்து சின்னதாக இருக்குது. விரியும் போதும் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக விரியாது இல்லைங்களா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கோர்க்க வேண்டியதாக இருக்கும். நாம் இன்றைக்கி ஜாதி மல்லிப்பூ இந்த மெத்தடில் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்தும் போதே காம்பு பக்கமாக திருப்பி நகர்த்திக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூ வந்து இந்த சைடு நல்லா பெருசாக கேப் இல்லாமல் நல்லா பெருசாக விரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த சைட்லாம் பாருங்கள், இந்த மாதிரி காம்பை மட்டும் நெருக்கி விட்டுக்கிட்டே வாங்க பாருங்கள். நான் அடுத்தடுத்து கோர்க்கும்போது கூட பூ பக்கமாக திருப்பி நெருக்கி விடாமல் காம்பு பக்கமாக திருப்பி நெருக்கி விட்றேன் இல்லைங்களா, இந்த மாதிரி காம்பு பக்கமாக திருப்பி நெருக்கி விட்டுக்கோங்க. அப்போ வந்து காம்பு வந்து ரொம்ப சின்ன சைஸாக நெருங்கியிருக்கும், பூ வந்து நிறைய இடம் பிடிச்ச மாதிரி, பூ வந்து நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கோங்க பாருங்கள். நான் இன்றைக்கி சின்ன ரவுண்டாக தான் ரெடி பண்ண போகிறேன். நான் எடுத்து வச்ச பூலேயே பாருங்கள், நான் ஒரு கையளவு பூ எடுத்து வச்சேன், அதுலேயே பாதி அளவு தான் கோர்த்துருக்கிறேன். இது வந்து சின்ன ரவுண்டாக தான் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஜாதி மல்லி பூவோட காம்பு நல்லா நீளமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி காம்பு பாருங்கள், நம்ம ரொம்ப ஒட்டியும் கட் பண்ண வேண்டாம், உருவிட்டு வர மாதிரி இருக்கும் நம்ம கோர்த்ததெல்லாம். அதனால் கொஞ்சம் காம்பை விட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம் பாருங்கள். அப்போ தான் நம்ம ரவுண்டாக ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா முடி போடுறதுக்கு காம்பு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கோர்த்த பின்னாடி காம்பை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி முடி போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 சைடு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. முடி போடும்போது பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக பூவாக இருக்கணும், ஒரு சைடு காம்பாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம் பாருங்கள். நீங்கள் வந்து நல்லா இறுக்கமாக முடி போடும்போதே ஒரு சைடு காம்பா, இந்த மாதிரி நான் முடி போடுற மாதிரி ஒரு சைடு காம்பு தெரிகிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாகவே பூவாகவே இருக்கும். இது வந்து சின்னதாக நீங்கள் கோர்த்து ரெடி பண்ணும்போது தான் இந்த மாதிரி கிடைக்கும் பார்க்குறதுக்கு அழகாக. இதே நீங்கள் பெருசாக கோர்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்டு நல்லா பெருசாக கோர்த்து எடுக்கும்போது சென்டரில் கேப் விழுந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா சின்ன அளவு கம்மி பூ கோர்த்தாவே போதும். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக ஃப்ளவர் பன் மாதிரி ரொம்ப அழகாக கிடச்சிருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாக காம்பாக இருக்குது, இந்த சைடு பூவாக இருக்குது பாருங்கள். நம்ம இது தலைக்கு வைக்கும்போது ரோஸ் மாதிரியே தலைக்கு வச்சுக்கலாம். இந்த நூல் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, முடி போட்டோம் இல்லைங்களா, அந்த நூலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த நுனி பகுதியில் முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கோங்க. அந்த முடி போட்டுட்டு அந்த ஹோல்ஸ்லேயே நம்ம சேஃப்டி பின் குத்தி வைக்கும்போது லைட்டாக திருப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். சேஃப்டி பின் குத்தி வச்சுக்கிட்டு அடுத்து யூ பின் குத்தி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் பாருங்கள். அந்த ஹோல்ஸ்லேயே வந்துட்டு சேஃப்டி பின் குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா யூ பின் குத்தி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரோஸ் மாதிரியே. நம்ம வீட்டு செடியில் கம்மி அளவு பூ தான் பூக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி தாராளமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.